திருக்கழுக்குன்றம் வந்திருப்பீங்க. வந்திருந்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா, மலை மேல் வேதகிரீஸ்வரர் இருப்பார். கீழே தாழக்கோவிலில் பக்தவச்சலேஸ்வரர் இருப்பார். ஆக இது ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலம். முக்கியமாக நால்வர்களாலும் பாடல் பெற்ற ஸ்தலம். அதாவது நால்வராலும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மிக மிக குறைவு. அதில் திருக்கழுக்குன்றம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நால்வர் கோவிலும் வாய்ந்த ஒரு தலம். நீங்கள் மலை சுற்றுற வழியில் நால்வர் கோவில் ஒரு கோவில் இருக்குது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். சரி, இதெல்லாம் சரிப்பா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்கழுக்குன்ற புராணத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான துதி மலை சொக்க நாயகி துதி. இதை கேட்டவுடனே பல பேருக்கு நினைவு இருக்குமா, இந்த மலை சுற்றுற வழியில் திருமலை சொக்க நாயகியம்மன் திருக்கோவில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பல பேர் பார்த்துருப்பீங்க. படிகள் ஒரு 100 படிகள் இருக்கும் குறைந்தபட்சம். அதில் ஏறி போனால் அம்மனை பார்க்கலாம், வழிபடலாம், வரலாம். நமக்கு அந்த கோவில் தெரியும். மலை மேலே வேதகிரீஸ்வரர் சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் சுற்றுப்பிரகாரத்தை ஒரு அம்மன் இருப்பாங்க. அவர்களும் மலை சொக்க நாயகி தான். இந்த சொக்க நாயகி யார், எப்படிப்பட்டவள் அப்படின்ற விஷயத்தை திருக்கழுக்குன்ற புராணத்தில் இந்த பாடல் தெரிவிக்குது. அவர்களை துதிப்பதாக இந்த பாடல், அதாவது வணக்கம் செய்கிறோம், அவர்களை இறைவியாக நினைத்து நாம் வணக்கம் செய்கிறோம். அந்த பாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம். அருமையான பாடல். இதை பாடும் பொழுதே உங்கள் மனசில் நீங்கள் கற்பனை குதிரையை ஓட்ட விடலாம். அந்த பாடலை முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் பிறகு வரி வரியாக இருக்கான அர்த்தத்தையும் பார்ப்போம். பஞ்சொக்க நெகிழ்ந்தன்ன பரிசொக்க நடக்குமடி பசுந்துழாயோன் உறும் சொக்க விலங்கு தர தூ சொக்க மிளைந்த முளை சுடர் பூந்திங்கள் பிஞ்சொக்க வயங்கு நுதர் பிற சொக்க மொழி மொழியும் பேரண்டம் சூழ் மஞ்சொக்க வளர் அல கமலம் சொக்க மலை நாயகியை வணங்கஞ்செய்வாம்.